بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் புதன்கிழமை தோறும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகள் பற்றிய பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இஸ்லாத்தில் எந்த ஒரு சட்டத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் அதற்கு முக்கியமாக வஹி ஆதாரமாக இருக்க வேண்டும். அதுதான் உசூலுல் ஃபிக்ஹில் ஃபஸ்ட்டு விதி. வஹி மாத்திரம்தான் ஆதாரமாக இருக்கணுமே தவிர வஹி இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பது ஆதாரமாக ஆகாது. சஹாபாக்கள் பெரியார்கள் சொன்னார்கள் என்பது ஆதாரமாகாது என்ற விவரங்களை பார்த்துவிட்டு, இப்போ சஹாபாக்களை பின்பற்றலான்னு சொல்லக்கூடியவங்க என்ன வாதம் வைப்பார்களோ அந்த வாதங்களுக்கெல்லாம் பதிலையும் பார்த்துவிட்டு கூடுதல் தகவலாக ஒரு செய்தியை பார்த்து வருகிறோம். சஹாபாக்கள் தங்கள் வாழ்நாளில் பெரிய பெரிய சஹாபாக்கள் கூட குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு ஃபத்வாவை, ஹதீஸுக்கு மாற்றமான ஃபத்வாவை வழங்கியிருக்கிறார்கள். அப்போ குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதுக்கு மாற்றமாகவே அவர்கள் மாற்றமாக அல்லது குர்ஆன் ஹதீஸில் இல்லாததை ஃபத்வாவாக சொல்வார்கள் என்று இருந்தால் அவங்கள பின்பற்றணும்னு எப்படி சொல்லுவீங்க என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுறோம். அவங்கள குறைவுபடுத்துவதற்காக இல்லை. பின்பற்ற சொல்லும்போது இதை எடுத்து காட்ட வேண்டியிருக்கு. பின்பற்றணுங்கிறதுல யாரை பின்பற்றணும்? அவங்களுடைய கருத்தில் பிழையே யாருக்கு வராதோ அவங்கள பின்பற்றணும். அது அல்லாஹ் மட்டும்தான். அப்போ மனிதர்களை, ரசூலுல்லாஹ்வை கூட வஹியை தவிர மற்றதை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஏன் சஹாபாக்களை பற்றி இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறமே தவிர குறைவுபடுத்துவதற்கு இதை சொல்லலை. அந்த மாதிரி சஹாபாக்கள் செஞ்ச முடிவுகளில் ஒன்று தான் இந்த 3 தலாக்கு விஷயம். 3 தலாக்கு விஷயங்கிறது என்னன்னு கேட்டால், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் 3 தலாக்குன்னு ஒருத்தர் சொன்னார்னு வைங்க. மனைவியை தலாக்கு 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 அல்லது தலாக்குன் அந்தி தாலிக்குன் சலாத்து 3 தலாக்குன்னு சேர்த்து சொல்கிறாரு. தலாக் 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 என்று சொன்னாலும் அல்லது 3 தலாக் என்று ஒரு டைமில் சொன்னாலும் நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி இருந்தது என்று கேட்டால் அது ஒரு தலாக் என்று தான் இருந்தது. ஏன்னா தலாக் என்பது ஒவ்வொரு தலாக்குக்கும் உள்ள சட்டங்கள் வேறுபடுது. ஒரு முதல் தலாக்கு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா மனைவியிடத்தில் மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம் இத்தா காலத்துக்குள்ள. இத்தா காலம் கடந்துருச்சின்னு சொன்னால் அவங்களே மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிடலாம். 2வது தலாக்கு சொல்லிட்டாருன்னு சொன்னால் அதே மாதிரி அந்த இத்தா காலத்துக்குள்ளே சும்மாவே சேர்ந்து கொள்ளலாம். இத்தா காலம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள எவ்வளோ வருஷம் சென்ற பிறகு கூட என்ன செய்யலாம், அவங்களுக்குள்ள முறைப்படி மகர் கொடுத்து பேசி திருமணம் செய்து கொள்ளலாம். 3வது தலாக்குன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இத்தா காலத்தில் சேர முடியாது. இத்தா முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணணுமாக இருந்தால் அந்த பெண்ணு இன்னொருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனும் இந்த மாதிரி முறைப்படி 3 விவகாரத்தெல்லாம் விட்டு அந்த பெண்ணு எந்த ஒரு வாழ்க்கை துணை இல்லாமல் இருப்பாங்கள்ல, அப்படி கட்டத்தில் தான் அந்த பெண்ணை முதல் கணவன் திருமணம் செய்ய முடியும். இப்படின்னு குர்ஆனில் தலாக்குடைய சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 3 தலாக்கு பிறகு ஒரு ரிசல்ட் வருதுல, அது ஒரு தலாக்கில் வந்துடுற மாதிரி வந்துடும். எப்படி தலாக் தலாக் தலாக்குங்கிறான். இதை 3 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதோட ஃபினிஷ். இத்தாவுலையும் மீட்டிக்கிட முடியாது, இத்தா முடிந்த பிறகு கல்யாணம் பண்ண முடியாதுங்கிற அர்த்தத்தில் வந்துடும். அல்லது நான் 3 தலாக் சொல்கிறேன், தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லாமல் 3 நம்பர் போட்டே சொல்கிறான். இதை நம்ம 3 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ என்னவாயிரம், அதோட முடிஞ்சிருச்சு. எல்லாம் 3 வாய்ப்பு கொடுக்குறான். ஒரு தடவையில் அதை சொன்னவுடனே 3 தலாக்குண்டு ஆகிட்டோம்னு சொன்னால் அது அந்த இல்லற வாழ்க்கை, ஒரு திருமண உறவு முடிஞ்சே போயிடுது முற்றாக.
அப்போ ரசூல்லா காலத்தில் என்ன இதை எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னு கேட்டால் 3 தலாக்குன்னு சொன்னால் 3 தடவை. குரானில் இப்படி சொல்லப்படுது, அத்தலாக்கு மர்ரத்தானி. தலாக் என்பது 2 தடவை தான். அதாவது மீட்டிக்கொள்ளத்தக்க தலாக் என்பது மர்ரத்தானே. மர்ரத்துனா தடவைன்னு அர்த்தம். மர்ரத்தானின்னா 2 தடவை. தடவைண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால் 2 சந்தர்ப்பங்கள் அது நிகழணும். தலாக்குன்னு சொன்னால் 2 தடவைன்னு ஆயிராது. ஒரு தடவைன்னு சொன்னால் ஒரு காரியத்தை முடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பித்தா தான் அது தடவைன்னு சொல்ல முடியும். இதில் 3 தலாக்குன்னு ஒருத்தர் சொல்கிறான், தலாக்குன்னு சொல்கிறான்னு வைங்க. ஒரு தலாக்குன்னு சொன்ன உடனேயே அவள் மனைவி இல்லைன்னு ஆயிடுறான். 2வது தலாக்கு யாருக்கு சொல்கிறான்? மனைவி இல்லாதவளுக்கு. இப்படி மீட்டில் தலாக்கு சொல்லணும். தலாக்குன்னு ஒருத்தர் சொல்கிறான்னு சொன்னால் அது 3 தலாக்காக நம்ம கருதினோம் என்று சொன்னால், அப்போ முதல்ல தலாக் சொல்லும்போது மனைவியாக இருந்தா, அது முடிஞ்ச உடனே மனைவி இல்லைன்னு ஆயிடுறான். இப்போ 2வது தலாக்கு யாருக்கு அவன் சொல்கிறான்? மனைவி இல்லாதவளுக்கு சொல்லியிருக்கிறான். அப்போ 2வது தடவை தலாக் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? எப்போ 2வது தலாக்குங்கிறது ஏற்பட முடியும் என்று சொன்னால், தலாக் சொல்லிவிட்டு தப்புன்னு உணர்ந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னால் தான் மனைவியை தலாக் சொல்கிறான்னு வரும். அப்போ இந்த டைமுங்கிறத கவனிக்காமல், தடவைங்கிறத கவனிக்காமல் இந்த நம்பரை வச்சுக்கிட்டு முடிவெடுக்கக்கூடாதுங்கிறது நம்ம லாஜிக்கலையும் சொல்லுகிறது. ரசூல்லா காலத்தில் என்ன செய்வாங்கன்ட்டு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால், அவன் ஒரு தலாக்கு சொல்வதற்குரிய சட்டத்தை அமுல்படுத்துவாங்க. இன்னும் 2 வாய்ப்பு அவனுக்கு இருக்குது. ஒருத்த மனைவியை பார்த்து முத்தலாக்குன்னு சொன்னாலும் அல்லது தலாக் என்று சொன்னாலும் 3 லட்சம் தலாக்குன்னு சொல்லிட்டு போகிறான். அதனால் என்ன இருக்குது சொன்னாலும் அதில் என்ன ஏற்படும்னு கேட்டால், ஒரு தடவை தலாக் சொல்லிவிட்டான், இன்னும் 2 வாய்ப்பு இருக்கிறது. அவங்க தலாக்கு பிறகு சேர்ந்து கொள்ளவும் செய்யலாம். அந்த 3 மாதவிடாய்ங்கிற அந்த இத்தா காலம் முடிந்த பிறகு அவங்க 2 பேர் விரும்பினால் திருமணமும் செய்து கொள்ளலாம். எப்போ 3 தலாக்குன்னு சொன்னாலும் சரி, 1 தலாக்குன்னு சொன்னாலும் சரி, ஒன்று தான் நிகழ்ந்துருக்குது. இது இப்படி இருந்துச்சா, உமர் இல்லாமல் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த தலாக்கு ரசூல்லா காலத்துலையும் இப்படி தான் இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்துலேயும் யாராவது 3 தலாக்குன்னு சொன்னால் அதை 1 என்று தான் நினைஞ்சாங்க. ரசூல்லா ஃபாலோ பண்ணி அவங்க முடிவெடுத்தாங்க. உமர் இல்லாமுடைய ஆட்சி காலத்துலேயும் அவங்க ஆட்சியில் முதல் 2 ஆண்டுகள் இதே மாதிரி தான் அவங்களும் முடிவு செஞ்சாங்க. 3 தலாக்கு முத்தலாக்குன்ற கேஸ் வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு சபையில் ஒரு தடவை தானப்பா சொன்னேன், அது 1 தான் என்று தீர்ப்பளிச்சுட்டு வந்தாங்க. 2 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை 3ன்னு சொல்லிட்டாங்கல்ல, 3 ஆக்கிடுவோம் அப்படின்னு உமர் இல்லான்னு மாற்றுறாங்க. என்னம்மா எதுக்கு மாற்றுறாங்க? மக்கள் தலாக்குன்னு விளையாடுறாங்க, தலாக்குடைய விபரீதம் வழங்க மாட்டேங்குது. அவங்களுக்கு நான் எச்சரிக்கை பண்ணுவதற்காக இனிமேல் எவனாவது 3ன்னு சொன்னீங்கன்னா 3 ஆக்கிறோம். இதனால் அவர் இந்த முடிவு எடுக்க தேவையில்லை. 3ன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான். என்ன உங்களுக்கு என்ன 1 தானே நிகழப்போகுது. அறிவுபூர்வமாக சிந்திச்சா கூட அவர் அந்த அறிவுபூர்வமான ஒரு முடிவை எடுக்கலை. மக்கள் முத்தலாக்குன்னு பல தடவை சொல்கிறாங்களாம். அதனால இவர் என்ன முடிவு எடுக்கிறாராம் உமர், இன்னுமே முத்தலாக்குன்னு சொன்னீங்கன்னா 3 தான் அப்படிங்கிறாரு. இது சொல்வது தான் சிறந்த முடிவா? முத்தலாக்குன்னு சொல்லிட்டு போகிறான்னு, இது 1 தான் ஆக போகுது. இதில் என்ன கேடு வந்துருச்சு? ரசூல்லா காலத்தில் இருந்த அந்த நடைமுறையில் என்ன கேடு வந்துச்சு? நன்மை தானே வந்திருக்குது. அப்போ தலாக்குன்னு சொன்னால் விளையாடுறாங்க. அதனால் 3 ஆக்கிடுவேன் இவராக சொல்கிறார். 3 ஆக்குன்னு என்னவாயிரேன், அதோடு முடிஞ்சிருச்சு கதை. யாராவது முத்தலாக்குன்னு சொன்னால் இனி மனைவிகிட்ட ஜென்மத்துக்கு சேர முடியாது. அல்லாஹுவும் ரசூலும் சேருவதற்கான வாசலை திறந்து வைப்பதற்கு தான் இந்த 3 சான்ஸை கொடுக்குறாங்க. இவர் அந்த சான்ஸை அடித்து நொறுக்கி என்ன செய்கிறாரு? அதிகாரம் இருக்கிறதுனால அப்படி சொன்னால் நம்மளா சொல்லலை. இது முஸ்லீமில் வர்ற ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸில் அந்த கருத்தில் தெல்ல தெளிவாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். எப்படி இருக்குது? இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கான தலாக்கு, தலாக்கு என்பது இருந்தது, அலா அஹதி அஹதுனா காலம், அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹதுனா ஒப்பந்தம்னு அர்த்தம் இருக்குது.
காலம்னு அர்த்தம் இருக்குது, இடத்த பொறுத்து அதை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல காலம். கானத்தலாக்கு சலாசு, கானத்தலாக்கு தலாக்கு என்பது இருந்தது அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய காலத்திலையும், அபீ பக்ரின் அபூபக்கர் அவர்களுடைய காலத்திலையும், வ சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமர், உமருடைய ஹிலாஃபத்தில் 2 ஆண்டுகளிலும், முதல் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளிலும் தலாக் என்பது இருந்தது. எப்படி இருந்தது? தலாக்கு சலாசி வாஹிதத்தன், 3 தலாக் என்பது ஒன்றாகத்தான் இருந்தது. தலாக்கு சலாஸ் 3 தலாக் என்று சொன்னால் அது வாஹிதத்தன், கான வாஹிதத்தன், அது ஒரு தலாக்காகத்தான் இருந்தது. எப்போ இருந்தது? ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அதான் இருந்தது, அபூபக்கர் காலத்திலையும் அதான் இருந்தது, உமருடைய காலத்தில் முதல் 2 ஆண்டுகளிலும் அப்படித்தான் இருந்தது. 2 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் மாத்திர எப்படி மாத்திர ஃபொக்கால உமர் முல் ஹத்தாப் 2 வருஷம் முடிஞ்ச பிறகு அவருடைய கவர்மெண்ட்டில் 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ உமர் பின் ஹத்தாப் சொல்கிறாங்க, இன்னன் நாச மக்கள் கதிஸ்தாஜலு அவசரப்படுகிறார்கள், இஸ்தாஜலன்னா அவசரப்படுறது, ஃபி அம்ரின் ஒரு காரியத்தில் அவசரப்படுகிறார்கள், காணத்திலகும் ஃபீஹி அனாத்துன், அனாத்துண்டா நிதானம், எதில் நிதானம் இருக்க வேண்டுமோ அந்த காரியத்தில் அவசரப்படுகிறார்கள். ஃபொலோ அம்லைனாகு அலைஹிம், அவர்கள் மீது அதை நாம் செல்லத்தக்கதாக ஆக்கினால் என்ன ஆகும் அப்படி சொல்கிறார். ஃபொலோ அம்லைனாகு அலைஹிம், அவர்கள் மீது அதை செல்லத்தக்கதாக, 3 சொன்னால் 3 ஆக்கிறது, அப்படி ஆக்கினால் என்னாகும் என்று ஒரு எச்சரிக்கை மாதிரி பண்ணிவிட்டு அம்லாஹு அலைஹிம், அவர்கள் மீது அதை செல்லத்தக்கதாக ஆக்கிவிட்டார். அப்படின்னா எவனாவது 3 சொன்னீங்கன்னா இனிமே பணி விட்டு சேரக்கூடாது, முத்தலாக்கு தான் அது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்கிறது. இதில் இதே ஹதீஸு முஸ்லீமில் 3 ஹதீஸ் அடுத்தடுத்து வரும். ஒரு ஹதீஸு அடுத்த ஹதீஸ் 3 வரும். 3லேயும் வர்ற அந்த வாசகங்களை நீ கவனிச்சேன்னா வழங்கும். ஒவ்வொன்றில் ஒரு விதமான வாசகம் வரும். அடுத்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் ஒருத்தர் கேட்குறார், அலம் யகுனி தலாக்கு சலாசு, 3 தலாக் என்பது இருக்கவில்லையா? அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய காலத்திலையும், அபீ பக்ரின் அபூபக்கர் காலத்திலையும், வாஹிதத்தன் ஒரு தலாக்காக ஒன்றாக இருக்கவில்லையா? முதல்ல கேள்விக்கு பதிலாக வராமல் இப்னு அப்பாஸ் சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸு. அடுத்த ஹதீஸ் என்ன வரும்னா, ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, எப்படி அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்திருக்குது. இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் அபூபக்கர் காலத்தில் 3 தலாக் என்பது ஒரு தலாக்காக இருக்கவில்லையா அப்படின்னு இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க. கால இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அது காண தாலிக்க, அது இருக்கத்தான் செய்தது, அப்படித்தான் இருந்தது. ஃபலம்மா கானஃபி அகதி உமர், உமருடைய காலம், ஆட்சிய காலம் ஏற்பட்ட பொழுது, தாய் அன்னாசு, தான் மக்கள் விழுகிறார்கள், ஃபித்தலாக்கி தலாக்கில் விழுறாங்க. அவங்க ஆட்சி காலம் வந்தோன்னு என்ன செய்கிறாங்க, தலாக்குன்னு விழுந்துடுறாங்க, அது ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறார். உடனே அஜாசஹு அலைஹிம், அதை அவர்களுக்கு மீது அஜாசன்னா செல்லத்தக்கதாக்குறது, செல்லத்தக்கதாக ஆக்கினார். அதாவது 3 தலாக்கு சொன்னீங்கன்னா 3 தான் ஆக்கிட்டாராம். இப்படி ஒரு பதிலை அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன விளங்குறோம்? அப்போ இது அல்லாஹ் குர்ஆனில் இந்த வேறு உலக மார்க்கங்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, விவாகரத்துன்னு முடிஞ்சிச்சுன்னு ஆக்கிடுவாங்க. இஸ்லாமில் தவிர இங்கே கூட நீதிமன்றத்தில் போய் விவாகரத்துன்னு தீர்ப்பளித்தான்னு சொன்னால் விவாகரத்து தான். அவங்க சேர்வதற்குரிய வாசலை திறந்து வைக்கிறது கிடையாது. இஸ்லாமில் மட்டும் என்னென்னு கேட்டால், மனுஷன் கோவக்காரனாக இருக்கிறான், ஆத்திரத்தில் இருந்தால் சொல்லிடுவான், பிறகு உணர்வான். அதனால் விவாகரத்தை சொல்லி ஒரு டைம் கொடுத்து ஒரு 3 அந்த மனைவிக்கு 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் ஒரு அவகாசத்தை கொடுத்து, நீ அந்த தப்புன்னு உணர்ந்துன்னா சேர்ந்துக்க என்று சேரக்கூடிய வாய்ப்புகளை 2 தடவை வழங்கிவிட்டு, அதுக்கப்புறம் 3ஆவது தடவையும் விவாகரத்து பண்ணால் தான் சரி, இது இவனுடைய தன்மையை இப்படி தான் இருக்குது
அப்படின்னு சொல்லி அதை செல்லத்தக்க, அப்போ தான் தலாக்குங்கிறத நிஜமாக செல்லத்தக்கதாக ஆகுது. முதல் தலாக்கோட நிறுத்திட்டு அப்படி அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். ஒருத்தங்க மனைவியை தலாக்குங்கிறான், 3 மாதவிடாய் போச்சு, மீட்டிக்கொள்ளலை, அதுக்கு பிறகு விரும்பினால் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறலாம், விரும்பினால் அவளும் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறலாம், இவனே பண்ணிக்கிறலாம், வேற யாரையும் பண்ணிக்கிறலாம். 3 விட்டு தான் அது ஆகணும்லாம் சட்டம் கிடையாது. ஒன்னோட ஃபினிஷ் பண்ணிக்கிறலாம். ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு கூட மறுபடியும் இது அவங்க விரும்பினா என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணிக்கிறலாம். ஆனால் 3 தலாக்குங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுட்டா மட்டும்தான் அந்த வாசல் ஒரு நிபந்தனையோடு அது அடைக்கப்படுகிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு தெளிவாக சமுதாயத்தை பாதிக்கிற ஒரு சட்டம், உலக சட்டத்துக்குனா மாற்றமாக இஸ்லாம் சொன்ன ஒரு சட்டம், அந்த சேர்ந்து வாழ்கிற வாசல் அடைக்காத ஒரு சட்டம், அந்த சட்டத்தில் 3ன்னு சொன்னா 3 தாங்கிறார். இது முதல்ல இதில் லாஜிக்கும் இல்லை. இப்போ தடவைன்னு எதை சொல்லுவோம், தடவைன்னு சொன்னால் அல்லா தடவைன்னு குர்ஆனில் சொல்கிறான். அத்தலாக்கும் இஸ்னானின்னு சொல்லலை, அத்தலாக்கு மர்ரத்தானிங்கிறான், 2 தடவைங்கிறான். தலாக்கு 2 என்று சொல்லாமல் 2 தடவைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறான். ஒரு தடவைன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்றாரு, ஒரு இட்லி வைக்கிறீங்க, இட்லியை சாப்பிட்றாரு, இன்னொரு இட்லி வைக்கிறீங்க, ஒன்றா 2 சாப்பிட்டு 10 இட்லி சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்டு கையை கழுவுறாரு. சாப்பிட்டது இட்லி 10 இருந்தாலும் எத்தனை தடவை சாப்பிட்டாரு, ஒரு தடவை தான் சாப்பிட்ருக்கிறார். சரியா? இன்னொருத்தர் வர்றாரு, அவருக்கு 2 இட்லி வைக்கிறீங்க, சாப்பிட்டு கையை கழுவிட்டு எந்திரிச்சு போய் வெளியே நின்றுட்டு மரபந்து உட்காந்து மறுபடியும் சாப்பிட்றாரு, இன்னொரு 2 இட்லி. இப்போ இவர் 4 இட்லி தான் சாப்பிட்ருக்கிறாரு. இவரை 2 தடவை சாப்பிட்டாருன்னு சொல்லுவோம். அவர் 10 இட்லி சாப்பிட்டவரை ஒரு தடவை தான் சொல்லுவோம். இட்லி தான் 10, தடவைங்கிறது 1 தான். ஏன்னு கேட்டால் அது ஃபினிஷ் ஆகலை, சாப்பிட்டுட்டே தான் இருக்கார். எப்போ முடிக்கிறாரோ அப்போ தான் அதில் தடவைங்கிற ஒரு விஷயம் வரும். அவர் 10 இட்லி கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டு கையை கழுவுறாரு, ஒரு தடவை தான் சாப்பிட்ருக்கார். இன்னொருத்தர் 2 இட்லி சாப்பிட்றாரு, கையை கழுவுறாரு, இன்னொரு வேலையை போய் பார்த்துட்டு மறுபடியும் உட்கார்றாரு, இட்லி வைங்கிறாரு. அப்புறம் இன்னொரு 2 இட்லி சாப்பிட்றாரு, மறுபடியும் கை கழுட்டு போகிறாரு, மறுபடியும் வச்சு இன்னொரு 2 இட்லி வைங்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்லுவோம், 3 தடவை சாப்பிட்டாருமோ. சாப்பிட்டது 6 தான். 6 இட்லியாக இருந்தாலும் 10 இட்லி சாப்பிட்டவரை ஒரு தடவைங்கிறோம், 6 இட்லி சாப்பிட்டவரை 3 தடவைங்கிறோம். ஏன்னு கேட்டால் தடவைன்னு எப்போ வரும்னு கேட்டால் ஃபினிஷ் ஆக்கணும். ஃபினிஷ் ஆக்கினா தான் தடவைன்னு வரும். கடையில் ஒருத்தன் வேலை செய்கிறான், அவனை 3 தடவை நீக்கிட்டேங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? 3 தடவை நீக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? நீ 3 லட்சம் தடவை நீக்கணும்னு ஒரு தடவை தானே நீக்கிற. 3 தடவை நீக்கிட்டேனோன்னா 3 தடவை நீக்கினா ஆயிருமா? 3 தடவை ஒன்று நீக்கிவிட்டேன், நீக்கிட்டேன்னு 3 தடவை சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை நீக்கிருக்கிறான், இன்னொரு தடவை நீக்கிறான் தான் என்ன செய்யணும், அவன் மர கஞ்சி மர வேலைக்கு சேர்த்து மர வேலை பார்த்துட்டு இருக்கும், மறுபடியும் நீக்கினா தான் 2வது தடவை நீக்கணும்னு சொல்ல முடியும். இது நீக்கிற மாதிரி உள்ளதான தலாக்குங்கிறது. அறிவுப்படி பார்த்தாலும் 3 சொன்னால் 3 எப்படி ஆகும்? நம்பர் சொன்னால் அப்படி தடவை வந்துடுமா? அப்போ லாஜிக் படி சிந்திச்சிருந்தாலும் இவர் செஞ்சது பெரிய தப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை, அது குர்ஆனில் காட்டித்தரக்கூடிய தலாக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த அபூபக்கர் நிலைநாட்டிய வழிமுறை இவரும் சரி கண்டு 2 வருஷம் நடைமுறைப்படுத்த நடைமுறை. இதை எதனால மாத்துறாருன்னு கேட்டால், மக்கள் அதிகமாக இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு மாத்துறாரு. அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்காக வேண்டி இதை மாற்றினா, இது ஒரு அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக மாற்றுறது ஒரு நல்ல ஒரு புரட்சிகரமான தத்துவமா? அதிகமாக இருந்தால் 3 தடவைன்னு சொல்லிட்டு போகிறான், இப்போ 3 தானே நிகழப்போகுது. மனைவியை பார்த்து முத்தலாக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான், அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, இருந்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன சொல்லு தானப்போ அதிகரிக்குது. 3 தலாக்கு நிகழலையே, நீங்கள் தான் அநியாயம் பண்ணுறீங்க. இப்போ உமர் தான் என்ன செய்கிறாரு, அநியாயம் பண்ணுறாரு. 3 ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு அதோட கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறாரு. இதுதான் ஒரு மாற்ற வேண்டிய ஒரு விஷயமே தவிர, மக்கள் முத்தலாக்குன்னு சொல்லிட்டு போகிறான், தலாக்கு சொல்லிட்டு போகிறான். உங்களுக்கு என்ன அதனால் வருது? இதனால் என்ன கேடு ஏற்பட்டு? ஒன்று தானே நிகழப்போகுது. எந்த ஒரு கேடுமே ஏற்படலை. புரட்சி சீர்திருத்தம் பண்ணுவதாக இருந்தால் கூட பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது மார்க்கத்தில். அப்படி பண்ணுவதாக இருந்தால் கூட என்னமாவது பாரதூரமான விளைவு ஏற்பட்டதானே மாற்றனே.
இதில் மக்கள் அவசரப்பட்டால் உங்களுக்கு என்னென்ன ஒரு தலாக்கு சொன்னது அவசரப்பட்டு தான் சொல்லுவான், 3 வார்த்தையை போட்டாலும் அவசரப்பட்டு தான் சொல்லுவான். ரெண்டுக்கும் சேர்த்து ரிசல்ட் ஒன்று தானே, ஒரு தலாக்கு தானே. அப்போ இதில் என்ன அப்போ அவசரப்படுறாங்கன்னு இப்படி சட்டம் போட்டு அப்படி சொன்னேன், இனிமேல் எந்த தலாக்கும் செல்லாதுன்னு சொல்லணும். அப்படி ரொம்ப அவசரப்பட்டு இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு அதனால் ஒரு கேடு வருது, பெண்களுக்கு பாதிப்பு வருதுன்னு திருத்துவதாக இருந்தால், ஆனால் ஒரு பாதிப்பும் வரல, 3 நாள் ஒன்று தான் கணக்கு எடுக்கிறோம். இவர் திருத்துறதாக தெரிஞ்சுக்கணும், இனிமேல் தலாக்குனா செல்லாதுன்னு சொல்லணும். குர்ஆன் ஹதீஸுக்கு அது மாற்றமாக இருந்தாலும் அவர் சிந்திக்கிற முறையாவது அப்படி புரட்சியாக செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கலாம். இது சிந்திக்கிறது பார்த்தாலும் என்ன இப்படி போட்டு மக்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன, அதனால் என்ன இருக்குது, முத்தலாக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்று தான் நிகழப்போகுது, இதில் என்ன பஞ்சாயத்து ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போட்டுட்டு இவர் சிந்திக்கிறேன்னு நினைஞ்சிருக்கிறாரு. சிந்திச்சு அல்லாஹ் சொன்னதையும் மறந்து இல்லை எதிர்த்து, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதையும் எதிர்த்து, அபூபக்கர் நடைமுறைப்படுத்தினதுக்கு மாற்றமாக இனிமே 3ன்ட்டார். இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நபித்தோழர்கள் பிழையே செய்ய மாட்டாங்க, கரெக்டாக தான் நூல் பிடிச்ச மாதிரி செய்வாங்க. அவங்க வஹியை புரிந்து கொள்வதில் அவர்கள் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, வஹியை அவங்க மீறவே மாட்டாங்க. இப்படியெல்லாம் தானே பில்டப் கொடுத்தாங்க. இது அப்பட்டமாக டிக்ளேர் பண்ணி செய்கிறாருங்க. எல்லாரும் வாயை பற்றிட்டு இருந்தாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ இதை சொல்லி இருந்தால் சஹாபாக்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த அதிகாரம் உமக்கு எங்கேயா இருக்குன்னு யாராவது கேட்டாங்களா? அப்போ ஒரு ஆட்சியாளருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறதுனால இதை பற்றி எதிர்க்காமல் இருந்தாங்களா இல்லையா? அப்போ எதிர்க்காமல் இருந்தவர்கள் வேறு எத்தனை எதிர்க்காமல் இருந்திருப்பாங்க? எதிர்க்காமல் இருப்பவர்கள் எப்படி தவறான தீர்ப்புகளை எல்லாம் மற்றவர்கள் சொல்லும்போது திருத்தி இருப்பார்கள். அப்போ இந்த சம்பவம் இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கணும் அந்த சமுதாயத்தில். ஒன்றும் ஏற்படலை, யாரும் கேட்கவே இல்லை. ஒரு சில பேர் வெளியில் அப்படி பேசிக்கிட்டாங்களே தவிர இதை எதிர்த்து மாத்திரியா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு இருந்தார்களே. ஆனால் அப்போ நம்ம என்ன நினைக்கலாம், ஒரு ஆள் தப்பாக செஞ்சாலும் மக்கள் விட மாட்டாங்கன்னு நினைக்கலாம். மக்கள்னா யார்? உமர் காலத்தில் இருந்ததெல்லாம் எல்லாம் 90% சஹாபாக்கள் தான், ஒரு 10% தான் தாபியன்கள் இருந்திருப்பாங்க. அப்போ 90% சஹாபாக்கள் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் என்ன இல்லை, யாருமே எதிர்த்து இதை கேள்வி கேட்கலை. அப்போ இதைத்தான் பார்க்குறோம். இது எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் ஒரு உமர் செஞ்சிருக்கிறாரு. அவர் விமர்சிக்கிறதுக்கு சொல்லலை, ஆனனப்பட்ட உமர் அவர்களே ஒன்றை மீறி செய்வார்கள் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சு செய்யலாம், அல்லாவுக்கு அவருக்குள்ள விஷயம். நாம் பின்பற்றுவது தான் இதை பேசுகிறோம். எப்படி இதை நம்ம பின்பற்றுவோம்? இன்னும் சொல்ல போனால் உமர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் தான் எதிர்க்கலன்னு பார்த்தா பிந்தியாச்சும் எதிர்த்தாங்களா? எல்லா மதுஹபுலையும் அப்படி தான் எழுதி வச்சுக்கிறாங்க. இதை வச்சு இதை சட்டமாக்கி எப்படி முத்தலாக்கு தான்ட்டு தலாக்குன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது என்னங்கிறது இந்த ஹதீஸில் தெரியுது, அபூபக்கர் காலத்தில் இருந்தது என்னங்கிறது இதில் தெரியுது, உமர் தான் அதை மாற்றினார்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு கூட அடுத்து வரக்கூடிய 4 மதுஹபில் உள்ள ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இதையே ஃபிக்ஹுக்கு சட்டமாக்கி வச்சுருக்கிறாங்க. முத்தலாக்கு தான். மோடி வரைக்கும் இன்றைக்கி சட்டம் கொண்டு வர்றதுக்கு இதான காரணம். இவர் செஞ்ச வேலையினால தான், மதுஹபில் இது இருக்கிறதுனால தான், அது இஸ்லாமிய லாவில் அது இடம்பெற்றிருக்கிறதுனால தான் அவன் முத்தலாக்கு சட்டம் கொண்டு வர்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இதை 500, 600, 700 ஆண்டுகளுக்கு பிறகு இப்னு தைமியாங்கிற ஒருத்தர் தான் உடைக்கிறார், கேள்வி கேட்குறாரு. யார் சொன்னாலும் சரி, அபூபக்கர் சொல்லணும், உமர் யாரே சொல்லிட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் நாங்கள் தூக்கி போடுவோம், 3 தலாக்குன்னா 3 தலாக்கு தான் என்று சொல்லி இந்த எதிர்ப்பை காட்டுவதற்கு 700 ஆண்டு தேவைப்பட்டிருக்கு. அப்போ 700 ஆண்டுகளாக இவங்க இதை செஞ்சுட்டு வந்ததுனால தான் சஹாபாக்களை பின்பற்றுங்கிற போர்வைக்குள்ளே ஒளிய பார்க்குறாங்க. ஏன்ப்பா அந்த மாதிரிலாம் இப்போ சரின்னு கேட்போம்ல, சஹாபாக்களும் பின்பற்றத்தக்கவர்கள் தான். அதில் கூட அல்லாஹ் ஒரு சொல்லாத ஒன்றை இவர் ஒன்றை புதுசாக சொன்னார்னு வைங்க, அதை கூட ஒரு சிறிய குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியும். இது மாற்றமாக எதிராக செஞ்ச விஷயம். அது இந்த முத்தலாக் விஷயம் உமர் அவர்கள் செஞ்சது அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக செஞ்ச விஷயம். அல்லாஹ் ரசூல் நடைமுறைப்படுத்தி காட்டினதுக்கு குர்ஆனுக்கு எதிரான விஷயம்.
எதிராக செஞ்சதையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ என்ன எப்படி இப்படி 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 இப்படிலாம் செஞ்சவர்களை நம்ம பார்க்குறோம். அதை பேசாமல் கண்டுகொண்டு இல்லாமல் இருந்தாங்களே, அவங்களும் சகாபாக்கள் தான். அப்போ பிற்காலத்தில் ஒரு கேள்வியை கேட்டு இப்படிலாம் நடந்துச்சாம்ல அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நிலைமை இருந்திருக்கு. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? இதுக்கு பிறகு எப்படி நீங்கள் சகாபாக்களை பின்பற்றலான்னு சொல்லுவீங்க? சகாபாக்களை விட நீங்கள் பிடிவாதமாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்களே. இந்த விஷயத்தில் ஒரு இப்னு தைமியா வஹியில் இருந்த ஒரு பிடிவாதம் 700 வருஷமாக யாருக்கும் இல்லையே, அது பார்க்கணும்ல. அதனால முன்னாடி உள்ளவங்க கரெக்டாக இருப்பாங்க, பின்னாடி உள்ளவங்க சரியாக இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா டயலாக் சொல்கிறது. ஆதாரங்களில் பேசணும். எதை எடுத்தாலும் ஆதாரங்களோடு பேசணும். இது ஆதாரம், இது ஊகம் அல்ல, பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நூலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொன்று பாருங்க. ஜும்மா, வெள்ளிக்கிழமை ஜும்மா இருக்குது. எல்லா தொழுகைகளுக்கும் எப்படி ஒரு பாங்கு சொல்லுவாங்களோ அது மாதிரி ஜும்மாவுக்கும் ஒரு பாங்கு தான் இருந்தது ரசூலுல்லாஹ் காலத்தில். அப்போ எப்போ சொல்லுவாங்க? ஜும்மாவில் இமாம் மெம்பரில் ஏறி பெண்களுக்காக சொல்கிற நிறைய பெண்கள் பள்ளி ஜும்மாவுக்கு போகாதவங்க இருப்பீங்க, பள்ளியாசலுக்கு போகாதவங்களாம் இருப்பீங்க. அப்படி இருந்தீர்கள்னா என்ன பள்ளியாசல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டால் இமாம் என்ன செய்வார்னு கேட்டால் மெம்பரில் ஏறி உட்காருவார். உட்கார்ந்தோடனே முன்னாடி அவர் மோதினார் என்ன செய்வார்? பாங்கு சொல்வார். பாங்கு சொல்லி முடித்தோடனே எந்திரிச்சு அவர் பயான் பண்ணுவார். இதுதான் நடைமுறையில் உலகம் பூரா இருக்கிறது. இந்த பாங்குக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பாங்கு ஒன்று சொல்லிடுவாங்க. அதாவது இமாம் மெம்பரில் ஏறும்போது ஒரு பாங்கு சொல்கிறது வழக்கத்தில் இருக்கிறது. அதோடு இல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு 12:30 மணிக்கு இமாம் மெம்பரில் ஏறி உட்கார்றாருன்னு சொன்னால் 12:30க்கு ஒரு பாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி 12க்கு ஒன்று சொல்லிடுவாங்க. அது முதல் பாங்குங்கிறது. இது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் இமாம் ஏறி மெம்பரில் உட்கார்ந்த உடனே ஒரு பாங்கு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு பாங்கு தான். முன்னாடியெல்லாம் ஒரு பாங்கு சொல்லி என்ன செய்கிறதில்ல, மக்களை அலாட் பண்ணுறது கிடையாது. அது அந்த சம்பவத்தை பாருங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி மாறுனுச்சுன்னு. இது புகாரியில் 912வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா, சாயிப் இப்னு யஸீத் சஹாபி அறிவிக்கிறார், கானன் நிதாவு, நிதாண்ட அழைப்பு பாங்கு, நிதா அழைப்பு விடுப்பது, யௌமல் ஜும்மாத்தி, ஜும்மா நாளில் அழைப்பு விடுத்தல் என்பது, அவ்வளுஹு முதலாவது, அதில் முதலாவது அழைப்பு என்பது, இதா ஜலசல் இமாமு அலல் மிம்பரி, இமாம் மெம்பரில் அமரும்போது ஏற்படும். அதாவது இமாமு மெம்பரில் அமர்றார்ல, அப்போ தான் அவ்வளுள் நிதா முதல் அழைப்பு ஏற்படும், சொல்லப்படும். அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும், அபீபக்கரின் அபூபக்கருடைய காலத்திலையும், உமருடைய காலத்திலையும் இப்படி தான் இருந்தது. ஃபலம்மாக்கான உஸ்மான் வந்தபோது, அவருடைய ஆட்சி வந்த பொழுது, இப்போ கசரன் நாசு மக்கள் தொகை பெருகிய பொழுது, ஜாதன் நிதா சாலிச மூணாவது ஒரு அழைப்பை அதிகமாக்கினார். மூணாவது தான் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இக்காமத்தை சேர்த்து, பாங்கு ஒன்று இக்காமத்து ஒன்று, அதெல்லாம் ஒன்று மூணாவது, ரெண்டாவது தான் அவர் உண்டாக்குறாரு. இது மூணாவதுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இக்காமத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் கசரன் நாசு மக்கள் அதிகமான பொழுது, ஜாதன் நிதா சாலிச மூணாவது அழைப்பை அதிகமாக்கினார். அலவ் ஜவுராயி, ஜவுரா என்கிற ஒரு இடத்துல, ஜவுரான்னு ஒரு இடம், ஜவுராண்டா என்ன நம்மளாக கூட சொல்ல வேண்டியதில்லை, அந்த அறிவிப்பாளரை விளக்கிறார். அஸ்ஸவுராவு, ஜவுரா என்பது மௌலியுன் பிஸ்ஸூக்கி பில் மதீனத்தி, சூக்குனா கடைவீதி, மதீனாவில் உள்ள கடை வீதியில் உள்ள ஒரு இடம். மதீனாவின் கடை தெருவில் ஜவுரான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு இன்னொரு அழைப்பை கொடுக்குறாரு. அது பாங்காவும் இருக்கலாம், அல்லது பாங்கா இருக்க முடியாது, மாற்றி செய்ய மாட்டார். நல்லெண்ணெய் வச்சோம்னு சொன்னால் அவர் அழைப்பு கூட்டினார், தொலைக்கு போங்க, எல்லாம் ரெடியாக அவங்க போங்க போங்க போங்கன்னு சொல்லி ஒரு சவுண்டை கொடுக்குறதாகவும் இருக்கலாம்.
அல்லது அங்கே போய் ஒரு பாங்க சொன்னார்னு வச்சுக்கிடலாம். பள்ளிக்குள்ள அவர் அதிகமாக்கலை. எதுக்குன்னா இவர் வந்து மெம்பரில் ஏறி உரை நிகழ்த்துவாரா, மக்கள் இருக்க மாட்டாங்க. மக்களை முன்னாடி வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், மெம்பரில் ஏறணும்னு சொல்கிறப்ப அங்கே பத்தலை அவர் நினைக்கிறார். அப்போ கடை வீதியில் போய் ஜவுராவில் நின்றுக்கிட்டு என்ன செய்யறது, கடை வீதியில் மக்கள் நடமாடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கையோ ஒரு அழைப்பையோ போட்டு விட்டோம்னு சொன்னால் அந்த மக்கள் வேகமாக ஒடியாந்துருவாங்க. இவர் உரை நிகழ்த்தும் போது மக்கள் கேட்பாங்க. இந்த ஒரு அடிப்படையில் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அந்த காரணத்துக்காக அவர் செஞ்சார். ஆனால் பள்ளி வாசலுக்குள்ளே அதை செய்யலை. மூணாவது அழைப்பை எங்கே ஏற்படுத்தினார்னு கேட்டால், கடத்தெருவில் போய் ஒரு ஒரு அழைப்புன்னு சொல்லி எல்லாரும் போங்க அந்த மாதிரி வார்த்தையாக கூட இருக்கலாம், அல்லது அல்லாஹ் அக்பர் என்று கூட சொல்லியிருக்கலாம். அழைப்பு தான், நிதாண்டு தான் வருது. அப்போ அந்த மாதிரி ஆனால் எங்கே சொன்னார், மஸ்ஜித நபவியில் சொல்லலை, பள்ளிவாசலில் சொல்லலை, வாங்க சொல்லிட்டார். இதை வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லா பள்ளிவாசல்கள்லையும் வெள்ளிக்கிழமைக்கு 2 பாங்கு சொல்கிறாங்க. 12:30க்கு இமாம் மெம்பரில் ஏறுவார்னு சொன்னால் 12க்கு ஒரு பாங்கு சொல்லிடுறாங்க. 1 மணிக்கு இமாம் மெம்பரில் ஏறுவார்னு சொன்னால் 12:30க்கு ஒரு பாங்க சொல்லிடுவாங்க, முதல்ல சொல்லி முடிச்சுருவாங்க. அப்போ இப்படி ஒரு வழக்கம் இருக்குது. ஏன் இப்போ இப்படி செய்கிறேன்னு கேட்டால் இதை தான் ஆதாரமாக காட்டுறாங்க. 4 மதுஹபுக்காரங்களும் இதை வச்சு இதை ஆதாரமாக காட்டிட்டு செய்கிறாங்க. அப்போ இந்த மதுஹபை பின்பற்றவங்க வந்து மதுஹபுலாம் ஹதீஸை வச்சு தான் பண்ணாங்கிறீங்கள, இந்த சம்பவத்தை வைத்து நீங்கள் என்ன விளங்கணும்? இந்த சம்பவத்தில் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த நடைமுறை உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அபூபக்கர் காலத்து நடைமுறை இதிலே தெரியுதா இல்லையா? உமருடைய நடைமுறை என்னன்னு இதில் தெரியுதா இல்லையா? உஸ்மானுடைய நடைமுறை தான் வித்தியாசப்படுதுன்னு தெரியுதா இல்லையா? உங்களுக்கு ஏன் ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு நடைமுறை போதவில்லை? சட்டம் எங்கேருந்து எடுக்கணுமோ அங்கேருந்து எடுக்கலை, எதில் எடுக்கக்கூடாது அதில் எடுக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் மதுஹபில் பூரா என்ன செய்கிறாங்க, வேறு ரசூலுல்லாஹ் 2 பாங்கு சொன்னாங்க, ஆதாரம் காட்டு பார்ப்போம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இபாதத்தை எப்படி செய்யணும்னு காட்டி தந்துட்டாங்க. அதில் எதையும் கூட்ட குறைக்க யாருக்கு அதிகாரம் கிடையாது. 2 பாங்கு சொல்வதற்குங்கிறது ஒன்று மார்க்கத்தில் உள்ளதாக இருக்குமையானால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைஞ்சிருப்பாங்க, சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ உஸ்மான் செஞ்சார்னா நம்ம எப்படி எடுக்கணும்? உஸ்மான் இதை செஞ்சுருக்கிறார், அதோட அவர் ஆட்சியில் இருந்தார், அதனால் யார் எதிர்க்காமல் விட்டுருக்கலாம். ஆனால் நாம் வந்து இதை கடைப்பிடிக்க முடியாது, நம்ம ஒன்று தான் செய்யணும்னு ஏன் முடிவுக்கு வரல? 4 மதுஹபும் ஏன் வரல? அதுக்கடுத்து உள்ளவங்க ஏன் வரல? அப்போ அந்த ஹதீஸை பின்பற்றணும்ன்ற ஒரு கூட்டங்கள் பிரச்சாரம் பண்ணுவதன் மூலமாகத்தான் இந்த ஒரு பாங்கு தான் சொல்லணுங்கிற செய்தியே மக்களுக்கு போகிறது. அப்போ குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்ற சலபுகள் இருக்கிற இடங்களில் கூட அந்த 3 பாங்க சொல்கிறாங்க, 2 பாங்க சொல்கிறாங்க, இகாமத்தையும் சேர்த்து 3. இப்போ ஏன் சொல்கிறோம் வஹியை தான் பின்பற்றணும், எதுக்கு நம்ம அடிச்சுக்கிறோம்? அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து 4 கலீஃபாவில் ஒரு ஆள், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், சொர்க்கவாசி நற்செய்தி சொல்லப்பட்டவர். உமர் அது மாதிரி தான். அவர்கள்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமாக ஏன் இவர் வந்து கூட்டியிருக்காரு? அவர் முரணா போடாரு தலாக்கில். இவர் என்ன செய்கிறாரு, ஒன்றை ஜாஸ்தி ஆக்குறாரு. ஜாஸ்தியாக்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ நம்ம பார்க்குறோம், அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது, பாதுகாப்பானதாக இல்லை. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறது கேட்குறோம்னு சொன்னால் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்களே, அவங்களுடைய வேற திருட்டு தப்பு அந்த மாதிரி தப்புகளை நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கல. சிந்தனையில் முடிவில் மார்க்க ஃபத்வாவில் செஞ்ச தவறுகளை தான் நான் எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறேன். அது இல்மு சம்பந்தப்பட்ட தப்புகள், பாவங்கள் செய்யப்பட்ட தப்புகளை, பாவத்தை பின்பற்றதில்லை தானே, அதை நம்ம சொல்லலை. இல்மு ஃபத்வா சம்பந்தப்பட்ட தவறுகளை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பிழையாக மார்க்க தீர்ப்பு செய்வார்கள், அதிகாரம் இருந்தால் அதையே சட்டம் ஆக்குவார்கள் என்று இருக்குமையானால் என்னத்துக்கு அவங்கள போட்டு பின்பற்றணும்? அவங்கள நோக்கி அவங்கள பின்பற்றி 2 பாங்கு சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் மௌத்தா போகுத. உமரை பின்பற்றி நீங்கள் முத்தலாக்கு முடிவெடுத்தீர்கள்னா ரசூலுல்லாஹ்வுடைய முடிவு மௌத்தா போகுத. அல்லாஹ் ரசூலுடைய முடிவு மௌத்தாக்கிட்டு ஒரு ஆளை பின்பற்றணுமா? இப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கிக்கிறவங்க வஹி மட்டும்தான் பாதுகாப்பு, இதெல்லாம் ஒன்றும் பாதுகாப்பு கிடையாது. இதெல்லாம் அறிவிப்பாளர்கள்லாம் சரின்னு எல்லோரும் ஒத்துக்கொண்ட ஹதீஸ்கள் தான் நம்ம எடுத்து காட்டுறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.